பாமக தலைவர் அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாமகவில் தலைவர் அன்புமணி, நிறுவனர் ராமதாஸ் இடையேயான முரண்பாடு தேர்தலுக்குள் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை. இரு தரப்புமே தேர்தல் முடிவை நான் தான் எடுப்பேன் என உறுதியாக இருப்பதே மோதல் நீடிப்பதற்கு காரணம். இச்சூழலில் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு. அந்த வகையில் அன்புமணியை பாஜக அதிமுக கூட்டணி தேர்வு செய்துள்ளது. இதனால் கொதிப்படைந்து போய் உள்ளார் ராமதாஸ். தேர்தலில் தன்னுடைய பலத்தை காட்ட முழு சக்தியை செலவிட வேண்டும் என்று ஆதரவாளர் மத்தியில் ராமதாஸ் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் களம் இரு தரப்புக்குமே கட்சி யார் கையில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்துவது தொடர்பானது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமதாசிடம் திமுக அணுக்கமாகவே இருந்தது. அதே சமயம் விசிக உள்ளே இருப்பதால் திமுக கூட்டணிக்குள் வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. மாறாக தனித்து போட்டியிட்டால் அதற்கு தங்கள் மானசீக ஆதரவு உண்டு என்பதை அரசியல் மொழியில் திமுக தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனூடாக தாவேக தரப்பிலும் பாமகவுடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது. எப்படியும் தனித்து செல்வதை காட்டிலும் ஏதோ ஒரு கூட்டணியில் இடம்பெறுவதையே ராமதாஸ் விரும்புவதாகவும், திமுக கூட்டணியே முதல் விருப்பம் என்று ராமதாஸ் தரப்பிலிருந்து சமிக்கை தரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்னமும் பெரும் செல்வாக்கு கொண்ட கட்சியாக பாமக உள்ளது. குறைந்தது 4 விழுக்காடு வாக்கு வங்கியும் வன்னியர் சமூக மத்தியில் செல்வாக்கையும் செலுத்தி வருகிறது பாமக. அக்கட்சியின் பாரம்பரிய வாக்காளர்கள் அப்பா மகன் இருவரில் யார் பக்கம் அதிகம் சாய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பெரும் தாக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது.